சொந்த ஊர் திருத்தணி, அரக்கோணம் பக்கம். திருத்தணியா? நான் அங்கே பொன்னேரி இப்போ நாங்கள் வேப்பம்பேட்டுக்கு வந்துட்டோம். வீடு கட்டி இங்கே ஒரு 8 வருஷம் ஆயிடுச்சு. வேப்பம்பேட்டியா? வேப்பம்பேட்டு திருநின்ற ஊருக்கு அடுத்தது. திருநின்ற ஊர். திருநின்ற. இப்போ இந்த மகா சிவராத்திரி இன்னைக்கு இல்லைங்களா? ஆமாங்க. இந்த சிவராத்திரியுடைய தத்துவம் என்ன? சிவராத்திரின்னு சொல்கிறோம். முழுசாக சொல்லணும்னா சிவன் ராத்திரி. சிவன் ராத்திரிக்கு தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் சொன்னாங்க? நம்ம முன்னோர்கள் சொல்கிறத அப்படியே வழி வழியாக அப்படியே கேட்டுக்கிட்டே வர்றோம். சிவன் ராத்திரிக்கு தூங்காமல் இருந்தால் 9 நாள் சிவன் ஒரு நாள் போயிடுவாங்க. அது வைகுண்ட ஏகாதசி. ஆமாம், அப்படி தான் சொல்கிறது. சிவன் ராத்திரி தூங்காமல் இருந்தால் சொர்க்கத்துக்கு போயிடுவான். அது அது ரைட்டு. சிவன் ராத்திரி சிவன் தானே தூங்காமல் இருக்கணும். இல்லை, அது மனுஷ ராத்திரியா சிவராத்திரியா? சிவன் மனுஷ ராத்திரி எல்லா நாளும், எல்லா நாளும் மனுஷ ராத்திரி. இது ஸ்பெஷல் சிவன் ராத்திரி. சிவன் ராத்திரி சிவன் தானே தூங்காமல் இருக்கணும். அவர் எப்பயும் இவன் ஏன் தூங்காமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே தான் வந்து சிவராத்திரியுடைய மகிமையாக இருக்கு. அதாவது கடவுள் வேறு மனிதன் வேறு அப்படின்னு கிடையாது. கடவுள்னு சொல்கிறதுனால மனிதன்ற வார்த்தை வந்தது, மனிதன் சொல்கிறதுனால கடவுள்ன்ற வார்த்தை வருது. உண்மைன்றது ஒன்றே ஒன்று தான் உண்மை. ஒரு பொருள் இந்த உலகத்தில் இருக்குது, அதுக்கு பேர் தான் மெய்ப்பொருள். அது அழியாத பொருள், அது இயற்கையில் இருக்கு. அது இன்னும் அந்த வெட்ட வெளி முழுதும் நீங்கள் இருந்தீங்க இல்லைங்களா? இதுதான் அந்த வெட்ட வெளி. இந்த வெட்ட வெளின்னு ஒன்று இருக்கிறது நமக்கு தெரியாது, தெரிய மாட்டேங்குது. அதுக்கு பொதுவாக வந்து காலி இடம். இடம் காலி இருக்காப்பா? பஸ்ஸில் இடம் காலி இருக்கா? ஆமாம், இருக்குது. காலி இடம். காலி இடம்னா வெட்ட வெளி, எதுவுமே இல்லாத வெட்ட வெளி. இந்த உலகம் உதிக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த வெட்ட வெளி எப்போவுமே இருக்கும். இந்த உலகமே ஊழி காலத்தில் அழிஞ்சு போயிடுச்சுன்னா கூட அந்த வெட்ட வெளி இருக்கும். இப்போ இந்த உலகம் எங்கேருந்து வருதுன்னா அந்த வெட்ட வெளியில் தான் வந்துருக்கு. அப்போ அது வெட்ட வெளி வெறும் வெளின்னு சொல்ல முடியாது. வெறும் வெளியிருந்து எது வர முடியாது. அப்போது அந்த வெட்ட வெளி இயற்கை, அந்த வெட்ட வெளிக்குள்ள ஒரு தத்துவம் இருக்குது, ஒரு பொருள் இருக்குது, மெய்ப்பொருள். அதனால திருவள்ளுவர் மெய் உணர்தல் அப்படின்னு ஒரு அதிகாரம் வச்சார். மெய் உணர்தல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மெய் உணர்தல். மெய்னாலே மெய்ப்பொருள் தான். பொருள்னா நம்ம இது பொருள் இது பொருள் நினைக்கிறோம், அது பொருள் கிடையாது. பொருள்னா நித்தியமாக இருக்கிறதுக்கு தான் பொருள். அது நித்தியமாக இருக்கிற பொருளை கண்ணால் பார்க்க முடியாது. அந்த ஒரு பொருள்னா அன்புன்ற ஒரு சத்து பொருள், அது ஒரு வெளி தான். ஆனால் அந்த இடத்துல அவருக்கு வாழ்வு இல்லாத இருக்கார், அதை வெளிப்படுத்த முடியாத இருக்கிறதுனால அவரே வந்து உணர்வாக வர்றார். அங்கே அன்புன்ற ஒரு இருப்பாக இருக்கார், எல்லையற்ற வெட்ட வெளி. இங்கெல்லாம் இருக்கார் கடவுள், ஆனால் நமக்கு தெரியாது. இங்கே இருக்கிற கடவுளை எங்கே உணர முடியும்னா இங்கே உணர முடியும். அதுதான் ஞானியோட வேலை. ஞானத்தினுடைய மகிமை அதுதான். எங்கும் நிறைந்த கடவுளை ஒரு புள்ளியில் உணர முடியும் அப்படின்றாங்க. அந்த புள்ளி தான் நீங்கள், நான், ஆடு மாடுலாம் வந்து அது வந்து அடுத்த பிறவியில் பரிணாமம் ஆகி பல கோடி பேர் மனிதனாக வந்தால் தான் அதுக்கு மனம்ன்ற ஒரு கருவி கடவுள் கொடுக்குறோம். இந்த மனதை வச்சுக்கிட்டு தான் சிந்தித்து நாம் வந்து மேலே வரணும். ஆனால் நாம் வந்து சோத்துக்காக மட்டும் சிந்திக்கிறோம். மனம்ன்றது எல்லாத்தையுமே சர்வத்தையும் சிந்திக்கிறோம், எல்லாத்தையுமே சிந்திக்கும். இது வந்து சோத்துக்காக சிந்திக்க மனசு தான் சிந்திக்குதாங்க. நம்ம மனசு தான் சிந்திக்குதா? எல்லாம் அறிவு தானே சிந்திக்குதுன்றாங்க. மனசு எண்ணங்கள் ஓட்டங்கள். மனதுக்கு தோழன் வந்து அறிவுக்கு தோழன் மனம். அறிவில் வந்து சிந்தனைலாம் வராது, அது எப்பவுமே நிலையாக இருக்கும். அது எப்பவுமே நிலையாக இருக்கும். அதுக்கு வந்து குறை இருந்து அப்புறம் நிறைவு செய்யறது கிடையாது. அது அனுபவத்துக்காக அது அப்படியே இருக்குது. அது இந்த இடத்துக்கு அதனுடைய ஃபோக்கஸிங் வரும்போது இங்கே எண்ணமாக மாறும். அப்படி உலகெல்லாம் விசாரித்து அது தன்னைத்தானே அறிந்து கொள்வதற்கு அது அப்புறம் மனதை கொண்டு அது அறிஞ்சிக்குது. இப்போ உதாரணமாக அறிவுக்கும் மனதுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லைங்களா, தெரிஞ்சுக்கணும். இப்போது
அந்த தம்பி வந்து விஜய் படம் பார்க்க போகிறான், தீபாவளி விஜய் பார்க்குறான். நல்லா 300 ரூபா டிக்கெட் கொடுத்து பார்க்குறான். முதல் காட்சியில் வரும்போது எல்லாம் மைக் பிடிச்சின்னு பத்திரிகையாளர்லாம் கேட்குறாங்க, எப்படி பார்த்தது? நல்லா இருந்தது படம். ஒரு நாய் தியேட்டருக்குள்ளே போனால் படம் பார்க்குமா? அவனுக்கு இட்லி போட்டால் சாப்பிடுமா? சாப்பிடும். எப்படி இது நாய்க்கு சாப்பிடும். ஆனால் படத்தை ரசிக்குமா? அவளையே அந்த உதாரணம் வீட்டில் உட்காந்துக்கிற நாய் பக்கத்தில் இருக்கு. நான் முறுக்கு துண்டுறேன், காரம் துண்டுறேன், நாய் போட்டால் நாயும் துட்டு இன்னும் போட மாட்டானான்னு பார்க்குது. ஆனால் நான் வந்து சிவாஜி கணேசன் படம் பார்க்குறேன், பழைய படம். இது நாய்க்கு தெரியுமா? தெரியாது. கண்ணு இருக்கே, பார்ப்போம். நம்ம ஆடுதுன்னு பார்ப்போம், மனுஷனை பார்ப்போம், அந்த வசனம் புரியாது. அதனால் அதுக்கு கரண சுகம் கிடையாது, மனோரீதியான சுகம் அது கிடையாது. அணுவளவு தான் இருக்குது, அணுவளவு. மற்றபடி அதுக்கு எதுக்கோ சொல்லுவோம் அறிவு. இப்போ அவன் என்ன சொல்கிறான், பேட்டிக்காரங்க எப்படி வந்தது படம்? நல்லா இருந்தது, 2.5 மணி நேரம் சுகமாக இருக்குது. அப்படியே மேட்னிக்கு போகிறான், ரஜினிகாந்த் படம் தான் 300 ரூபா செலவு எப்படி வந்து நல்லா இருந்தது. அடுத்தது விக்ரம் படம் போகிறான், 3 நாள், ஒரே நாள் 3 படம். எப்படி வந்து அதுவும் நல்லா இருந்தது. அவன் பேட்டி எடுக்கிற ஒரே ஆள் கேட்பா, கேட்டாலும் நல்லா இருந்து 3 நல்லா இருந்துங்க. அப்புறம் ஏன்ப்பா இவ்வளோ செலவு பண்ணி இது பண்ணுற அப்படின்னு கேட்குறான். இவன் கேட்ட கேள்வி அவனுக்கு பதில் சொல்ல தெரியல. நல்லா இருந்தது, வித்தியாசம் கண்டுபிடிக்க தெரியும். அதாவது இந்த படம் அந்த படம் இது வேற, டைரக்டர் எல்லா கதை எல்லாம் வேற. இதுக்கு வந்து மனம் தேவைப்படுது. இதெல்லாம் பார்த்து அது உள்ளே போகும்போது ஒரு மகிழ்ச்சி மட்டும்தான் போகும். அது எப்படியானா இருக்கட்டும், ஒரு ஆனந்தம், அவ்வளோதான். அதே இன்னொரு படம் எப்படி இருந்தாலும், அது என்னன்னா கதை வசம் எப்படி போனாலும் அது மன விசாரி ஒரு சந்தோஷம்னு இருக்கும் மனதில். அது ஒரே மாதிரி, எந்த படம் பார்த்தாலும் ஒன்று தான், அந்த படம் பார்த்தாலும் ஒன்று தான். நீங்கள் 2வது முறை இந்த படம் பார்த்தா அந்த சந்தோஷம் இருக்காது. ஏன்னா எதிர்பாராத அடுத்தடுத்து நீங்கள் நடக்கணும், அப்போ தான் மனம் சந்தோஷப்படும். இந்த மன சந்தோஷம் கிடையாது. அது சந்தோஷம் வந்து அறிவு மட்டும்தான் ஏற்படும். இதை விசாரிக்கிறது நினைக்கிறதுலாம் மனதோட வேலை. மனம் சந்தோஷப்படாது, அது ஜடம். அறிவு தான் சந்தோஷப்படும். அப்போ உணர்வு தான் மகிழ்ச்சி அடையும். அதுக்கு துணை கருவியாக இருக்கிறது தான் நம்ம சொல்கிறப்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதைத்தான் அதுதான் நமக்கு தெரியாத ஒன்று. அப்படி தான் நம்ம சொல்லுவோம். நம்ம உண்மை அறியாதனால மனம் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவோம். அது ஜடம். அது ஜடம். மனம்ன்றது ஒரு ஜடம் தான். அதனால் வந்து அறிவு தான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறது. அறிவு தான். இப்போ வந்து லட்டு வந்து இங்கே சுவைக்கிறோம். லட்டு காரம், அப்புறம் வந்து வேறு ஒரு புளிப்பான ஒரு அழகான பொருள், இப்படி அரிசுவையோடு சமைக்கிறோம். சாப்பிட்றலாம் இங்கே தான் போகுது. சாப்பிட்றது இங்கே போகுது. ஒரு காரம் சாப்பிட்றோம், சிப்ஸு சாப்பிட்றோம், நல்லா மசாலா, நல்லா காரம், அதனுடைய தன்மை. அந்த சிப்ஸுக்கு தெரியுமா அதுக்கு உணர்வு இருக்குமா? இல்லை. சிப்ஸு வேறு இல்லை, அதனுடைய ருசி வேறு இல்லை. ஆனால் ருசியை அறியிறது நாக்கு அறியல, நாக்கு வழியாக அறிவறிந்து, நாக்கு வழியாக அனுபவிக்கிறது எதுன்னா அறிவு அனுபவம். அதை பார்க்க முடியாது, அது நாக்கு வழியாக அனுபவிக்கும். ஏன்னா நாக்கு தான் சிக்னலாக மாற்றி அனுப்பணும். ஆனால் நாக்கில் தானே சுவை அரும்புகள்லாம் இருக்குன்றாங்க. நாக்கில் தான் சுவை அரும்புகள்லாம் இருக்குது. இந்த பக்கத்தில் கசப்பு, இந்த இடத்துல இனிப்பு, இந்த இடத்துல உரப்பு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஆமாம், சுவை நாக்குக்கு தெரியுதா உங்களுக்கு தெரியுதா? சுவை எனக்கு தான் தெரியுது. அதாவது அந்த சுகத்தை அனுபவிச்சது நாக்கா நீங்களா? சுகத்தை அனுபவிச்சது நான் தானே. நீங்கள் அது ஏன் நாக்கில் தெரியுது? அதுக்கு பேர் சூக்கும தேகம். சூக்கும தேகம் உள்ளே இருக்கும். அது நிறைய இது இருக்குது. அது ப்ராசஸ். அந்த இயற்கை வந்து
ஏகப்பட்ட சக்தி சித்திகள்லாம் வச்சுட்டு இது பண்ணுறது. ஆனால் அல்டிமேட்டாக அனுபவிக்கிறது எதுன்னா எல்லாம் அனுபவிக்கிறது அறிவு தான். அறிவு தான் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும், வேறு எதுவும் அனுபவிக்க முடியாது. இதுக்கு இடையில் வந்து உயிராற்றல், அந்த உயிராற்றல் சக்தி வந்து நாக்கில் செயல்படும். இது ஒரு கரிதனமா? ஆமாம். இங்கே புளிப்பு தன்மை இருக்கு, எல்லாத்தையும் சொல்கிறான். உயிர் போச்சனா சொல்ல முடியுமா? முடியாது. அந்த உயிர் சக்தி இருக்கும்போது தான் இதில் எல்லாமே வேலை செய்யும். ஆமாம், எல்லா உறுப்புகளும் அப்போ தான் வேலை செய்யும். அது எதுக்குன்னா அந்த தன்மையை ஒரு சிக்னலாக மாற்றி கொடுக்குது அது, அந்த கெமிக்கல். அவ்வளவும் அந்த சூக்கும தேகத்தினுடைய ஆற்றல் தான் அது. அப்படி செயல்படுது. அதெல்லாம் மெடிக்கலில் வராது. அந்த நிலைக்கு இன்னும் போல இது வேறு ஏதோ காரணம்லாம் சொல்லுவாங்க. அங்கே அறிவு தான் வந்து எல்லாத்தையுமே அனுபவிக்குது. இந்த அறிவு பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் அழிவு இல்லை. ஏன்னா அறிவு அழிவு இல்லாத, அது ஒருபோதும் அழிவு அழியாது. அது இயற்கை. அறிவுன்றது இயற்கை. எப்படி கடவுள் இயற்கையோ அதே மாதிரி அந்த கடவுள் இருப்பாக இருக்கிறது இயற்கையோ அதே மாதிரி அவர் அறிவாக இருக்கிறது இயற்கை. அவருடைய அறிவு தான் அனுபவிக்க முடியும். இப்போ இங்கே வெட்டவெளியில் இருக்கிற கடவுள் வந்து சுவையை அனுபவிக்கணும்னு அனுபவிக்க முடியாது, சினிமா பார்க்கணும்னு பார்க்க முடியாது. ஆனால் அவரே தன்னுடைய சித்வசத்தால் உணர்வாக மாறும்போது தான் எல்லா உயிருமாய் வியாபிக்கிறது. ஒரு கொஞ்சோண்டு லட்டு ஜாங்கிரி கீழே போட்டிருங்க, ஒரு 200 எறும்பு அதை சுற்றிக்கிட்டு அப்படியே போதையில் இருக்கு. அந்த இன்பத்தை அதனால் தாங்க முடியாது, சுகத்தை. இப்போ ஆண்டவர் எங்கே இருக்கிறாருன்னா அந்த எறும்புன்ற ஜீவனில் இருந்து சந்தோஷப்படுற, அதுக்கு தெரியாமையே அதுவாக இருந்துக்கிட்டு அனுபவிக்கிறாங்க. அதுதான் அவருடைய திருட்டுத்தனம். தானே அந்த எறும்பா இருக்கார், சகமாகி ஜீவனாய் ஈசனாகி கடவுளாகி சகமாகி உலகமாகி உலகத்தில் வாழ்கின்ற உயிர்களாகி அவற்றின் அனுபவமாகி எல்லாத்துக்கு மேலே இறைவனாகி, இது எல்லாமே அவர் தான். அதனால தான் முழுதுமானான் என ஆகம வேத முறைகள் எல்லாம் மொழிகின்ற முன்னவனே. முழுதுமானான் முழுதுமானான் முழுதுமானான்னு வேதாகமங்கள்லாம் பாடுறான், எல்லாமே அவர் தான். ஆனால் அவர் வந்து ஒரு வேடதாரி கவர் பண்ணிக்கிட்டாருன்னா நாம தான் அனுபவிக்கணும். ஒருத்தன் கேட்குறான், என்ன சாமி நீங்கள் எப்போ பாரு வந்து இறைவன் தான் எல்லாமா இருக்கிறாரு, முழுதுமானான் சீவனா கூட அவர் தான் இருக்காரு. ஆனால் உதைச்சா எனக்கு தானே வலிக்குது, அவருக்கு வலிக்குது. கேட்குறது கரெக்டான கேட்கு. அவர் தான் நானாக இருக்கிறாருன்னா அடித்தா வந்து அவருக்கு இல்லாமல் வலிக்கணும், எனக்கு தானே வலிக்குது. அதான் நீயா இருந்து அனுபவிக்கிறது அவர் தான். இந்த எனக்குன்னு சொல்றியே, அந்த எனக்குன்ற ஒன்று வந்து நீ உருவாக்க முடியாது, அது கடவுள் தான் அந்த எனக்கு உருவாக்க. நான் எனக்கு ஆனால் நீ சொல்கிற எனக்கே அவர் தான். அதனால தான் இன்பமும் துன்பமும் இல்லானே மேல்நிலையில். அடுத்தது அத்தோட முடிக்கிறவர் உள்ளானே என்றார். எப்போ உள்ளானேன்னா அவர் எதுனா ஜீவனை வாழ வர்றார். அப்போ இந்த ஜீவன் வந்து எப்போ தன்னை உணருதோ அப்போ வந்து பேரானந்தம். அது வரையில் ஆண்டவர் வந்து அடுத்தடுத்து அதுக்கு பிறவியை கொடுத்து மேலேற்றி கடைசியில் தன்னையே தான் அறிந்து எக்காலும் அழியாது வாழ ஆரம்பிச்சிட்டார். இதுதான் பிரபஞ்ச பரிணாம நிகழ்ச்சி. அந்த வழியில் தான் எல்லாரும் போய் ஆகணும். நீ முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்துவனாக இருக்கலாம், புத்தனாக இருக்கலாம், ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வரணும். ஏன்னா தோன்றின மதங்கள் அழிந்து தான் போகணும். அப்போ இயற்கையானது சுத்த சன்மார்க்கம். சரி சொல்லுங்க.